ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சரியாக சாப்பிடாத எப்போவுமே சோர்வாக இருக்கிற குழந்தைகளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற மாதிரி எறும்பு சத்து அதிகம் உள்ள மூளை வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தி கொடுக்குற வெறும் 3 பொருட்களை வச்சு உடலுக்கு அதிக சத்து தரும் ஒரு அற்புதமான பானம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பவுலில் 10 பேரிச்சம்பழம் எடுத்துட்டு இருக்கேன். எந்த வகையானாலும் பரவாயில்ல. இப்போ இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் ஜாஸ்தி பேரிச்சம்பழம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதாவது அவங்கவுங்க விருப்பம். இப்போ எல்லா சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, நான் பவுலில் சேர்த்துட்டுருக்கேன். இது கூட நம்ம நட்ஸு சேர்த்துக்க போகிறோம். நான் ஊற வச்ச பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 6 நம்பர் பாதாம் 6 நம்பர் முந்திரி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இது கூட காய்ச்சின பால் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஊறட்டும். பாதாம் முந்திரி பேரிச்சம்பழம் எல்லாமே பாலில் நல்லா ஊறட்டும். நல்லா சாஃப்டாகும். அரை மணி நேரம் நல்லா ஊறினா நம்மளுக்கும் நல்லா அரைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகட்டும். நல்லா அரை மணி நேரம் நல்லா பாலில் ஊறியிருக்கு. இப்போ இந்த ஊறினதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம். இப்போ பாதாம் முந்திரி பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பால் வேணால் சேர்த்துக்கலாம், தண்ணி வேண்டாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போது அரைச்சின்னு வந்த பேஸ்ட்டு ரெடி. இதை பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ பாலில் அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா ரெடி. இதை ஒரு மிக்ஸி ஜார், இது நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் பால்லையும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பசங்களுக்கு கொடுக்கறதுனால பால்லையும் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கலாம். ரொம்ப ஃபேட் மில்காக வேண்டாம், நார்மல் மில்கே போதும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் நல்லா ஆறட்டும். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேரிச்சம்பழம் நட்ஸு, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான பேரிச்சம்பழம் நட்ஸு மில்க் ரெடி. இப்போ இதுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வெல்லம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த ஏற்கனவே பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸு, அந்த நட்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸோட அதுவே நல்லாயிருக்கும் ஸ்வீட்னஸ்ஸு. இதுக்கு கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணி காட்டலாம். இப்போ ரொம்ப ரிச்சாக தேவைப்படும்னா கொஞ்சமாக நட்ஸு கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் டெய்லி பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற பேரிச்சம்பழம் நட்ஸ் மில்க்கு இதுவே போதும். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.